மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் 100 அப்படிங்கிற தலைப்பில் முதல் 50 திருக்குறள் வரையிலும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக 51வது திருக்குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கற்றவர்களுக்கு தான் அந்த முகத்தில் இருக்கிற கண்கள் எல்லாமே கண் இருக்கிறதா அர்த்தம். முகத்து 2 புண்ணுடையர் கல்லாதவர். கல்லாதவர்களுக்கு அந்த 2 கண்களுமே, முகத்தில் உள்ள 2 கண்களுமே புண்ணுடையதை போன்றதாகும். அது கண் அல்ல. அப்ப கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலம் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது உடையார் அப்படின்னா பணம் உடையவர்கள் முன்னாடி பணம் இல்லாதவர்கள் எப்படி ஏங்கி ரொம்ப பணிவா இருந்து அந்த பணத்தை பெறுவார்களோ அதே மாதிரி கற்றார் கடையரே கல்லாதவர். கற்றார்களோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கும்போது எம்டி பாட்டில்டு ஃபிகர்டாக இருக்கணும். ஃபுல் பாட்டிலாக ஃபில்லப் பண்ணாதான் இருக்கக்கூடாது. நம்ம எம்டி பாட்டிலாக இருக்கும்போது தான் நமக்கு கல்வி அபரிமிதமாக கிடைக்கும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரு கல்வி கற்றுக்கணும், எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, செல்வந்தர் முன்னாடி எப்படி இல்லாதவர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கணும் கற்றார். அப்படி பண்ணாதவங்க கடையரே கல்லாதவர். அவ்வாறு இல்லாதவர்கள் யாரு? கல்லாதவர்கள். அவங்க ரொம்ப தாழ்ந்தவர்களாக தான் கருதப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அடுத்ததா பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, அதாவது கேணியில கேணி அப்படின்னா கிணறு. கிணத்துல நம்ம தண்ணீர் இறைக்க ரெகுலரா தண்ணீர் பாய்ச்ச தான் நமக்கு அந்த கிணத்துல ஊறும். அப்படியே இல்லாத ஒரு சில கிணறுலாம் ஊருக்கு நடுவுல அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அந்த கிணறு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணியும் நல்ல தண்ணியா இருக்காது, அதே மாதிரி ஊறவும் ஊறாது. எப்ப ஊறும் அப்படின்னா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, தோண்டதான் கிணற்றுல தண்ணீர் ஊறும். மாந்தர்க்குன்னா நம்ம மனிதர்களுக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஒரு முறை நான் படிச்சு முடிச்சுட்டேன், அவ்வளவுதான் என்னோட அறிவு வளர்ந்துருச்சு, படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. நம்மளுடைய லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கணும். பகத்சிங் என்ன பண்ணாருன்னா, படிக்கிறது தூக்குமேடையில இருக்கும்போது கூட படிக்கிறது நிறுத்தலை. இதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குமேடையை தனக்கு பரிசா கேட்டவர். இது மாதிரி இருக்கிற உலகத்துல நம்ம கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம கற்க தான் அறிவு ஊறும். எப்படி கேணியில நம்ம தோண்ட தண்ணீர் ஊறுதோ அதே மாதிரி கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ரொம்ப அருமையான குறள். அடுத்ததாக, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமை அப்படின்னா ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு, எழுமை அப்படின்னா 7 பிறப்பிகளிலும், ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு உடையதாக இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு பிறவியில நம்ம கல்வி கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த பிறவி மட்டும் இல்லை, 7 பிறவிகளுக்கும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த குறளோட பொருள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. கேடு இல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றை அவை. கேடில் விழுச்செல்வம், கேடு இல் அப்படின்னு என்ன? கேடு இல்லை. கேடு இல்லாத ஒரு சிறப்பான செல்வம் என்னன்னா கல்வி மட்டும்தான். எந்த தீங்கும் தராத ஒரு செல்வம் கல்வி மட்டும்தான். அது ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. மற்ற செல்வங்கள் எதுவுமே சிறப்பு தராது, இது மட்டும்தான் சிறப்பை தரும். மாடு அல்ல அப்படின்னா சிறப்பு இல்லை. மற்ற செல்வங்கள் எதுவுமே நமக்கு சிறப்பு வாய்ந்தது இல்லை. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், கொடுக்க போக கரைந்து போகக்கூடிய ஒன்று. ஆனா கல்வி மட்டும்தான் நமக்கு கொடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும்.
ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்க அது நம்மளோட மனதில் ஆழமாக பதியும். மாணவர்கள் வந்து சந்தேகம் கேட்க கேட்க நம்மளுடைய அறிவு அதை தேடி போகும்போது வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதுதான் சொல்லியிருக்காங்க, கேடில் வெழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நன்றி மாணவர்களே. அடுத்த 5 திருக்குறள் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.